வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமை தனது இரும்பு மற்றும் அலுமினிய இறக்குமதி வரிக்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதிலடி கொடுக்கும் விதமாக ஐரோப்பிய மதுபானங்கள் மீது பெரிய இறக்குமதி வரியை விதிக்கப் போவதாக அச்சுறுத்தினார். இது எளிதில் கைமீறி போகக்கூடிய ஒரு வர்த்தக போரின் தீவிரத்தை அதிகரிக்கிறது. ட்ருத் சமூக வலைதளத்தில் ஒரு இடுகையில் ட்ரம்ப் தனது நிர்வாகம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதியாகும் மதுபானங்களுக்கு 200% இறக்குமதி வரியை விதிக்கும் என்று கூறினார். அது ஐரோப்பிய ஒன்றியம் நேற்று புதன்கிழமை அறிவித்த அமெரிக்க விஸ்கி மீது விதித்த 50% இறக்குமதி வரியை உடனடியாக ரத்து செய்யவில்லை என்றால் பிரான்ஸ் மற்றும் பிற ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வரும் அனைத்து வைன்கள், ஷாம்பெயின்கள் மற்றும் மதுபான பொருட்கள் மீது அமெரிக்கா 200% இறக்குமதி வரியை விதிக்கும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். இது அமெரிக்காவில் உள்ள வைன் மற்றும் ஷாம்பெயின் வர்த்தகங்களை நன்கு வளர்ச்சியடைய செய்யும் என்றார். 36 மணி நேரத்தில் அமெரிக்காவின் இறக்குமதி வரிக்கு ஐரோப்பா அளித்த பதிலடிக்கு அமெரிக்காவின் பதிலடி வர்த்தக போர்கள் எவ்வாறு விரைவாக கையை மீறி செல்லும் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. அலுமினியம் மற்றும் எஃகு மீதான ட்ரம்பின் 25% இறக்குமதி வரி புதன்கிழமை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்த பின்னர் ட்ரம்ப் நிர்வாகத்தின் செயல் நியாயமற்ற வர்த்தக நடவடிக்கை என்று குறிப்பிட்ட ஐரோப்பிய ஒன்றியம் உடனடியாக பதிலடி கொடுத்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர் நடவடிக்கைகளில் அமெரிக்க படகுகள், போர்பன், விஸ்கி மற்றும் மோட்டார் பைக்குகளுக்கு மீதான இறக்குமதி வரி உட்பட 26 பில்லியன் யூரோ மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களின் மீதான இறக்குமதி வரி அடங்கும். ஏப்ரல் மாதத்தில் நடைமுறைக்கு வரவிருக்கும் இந்த வரி விதிப்புகள் விரைவான மற்றும் விகிதாசாரமானவை என்று ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வர்த்தக போர் தீவிரமடைந்ததில் அமெரிக்க பங்குச்சந்தையில் பங்குகள் இன்று வியாழக்கிழமை இன்னமும் ஆழமாக வீழ்ச்சியடைந்தன. அமெரிக்க வர்த்தக துறையின் தரவுகளின்படி கடந்த ஆண்டு $2.5 பில்லியன் மதிப்புள்ள வைன் இறக்குமதியில் பிரான்ஸ் முதலிடத்தில் உள்ளது. கடந்த ஆண்டு அமெரிக்காவுக்கு $2.3 பில்லியன் மதிப்புள்ள வைனை அனுப்பிய இத்தாலி 2வது இடத்தில் இருந்தது. இரு நாடுகளுக்கும் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய பொருளாக வைன் உள்ளது. பிரெஞ்சு வர்த்தக அமைச்சர் லாரன்ஸ் சென்ட் மார்டின் இன்று வியாழக்கிழமை கருத்து கூறிய போது ட்ரம்ப் தொடங்கிய வர்த்தக போரை அவர் தீவிரப்படுத்துவதாகவும் பிரான்ஸ் மீண்டும் பதிலடி கொடுக்கும் என்றும் கூறினார். நாங்கள் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய மாட்டோம், எங்கள் தொழில்களை எப்போதும் பாதுகாப்போம் என்று அவர் சமூக வலைதளம் எக்ஸில் ஒரு பதிவில் எழுதினார். ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் வர்த்தக செய்தி தொடர்பாளர் ஒலாஃப் கில் வியாழன் மாநாட்டில் நேற்று விதிக்கப்பட்ட எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதி வரியை உடனடியாக திரும்ப பெறுமாறு அமெரிக்காவுக்கு அழைப்பு விடுத்தார். எதிர்காலத்தில் இறக்குமதி வரியை தவிர்க்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றார். நட்பு நாடுகளுக்கிடையே வரி விதிப்புகள் தோல்வி விளைவுகளை தவிர வேறு எதையும் கொண்டு வருவதில்லை. வெற்றி விளைவுகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். ஒலாஃப் கில் தொலைக்காட்சியில் வியாழக்கிழமை ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக அதிகாரிகளுக்கும் அவர்களது அமெரிக்க சகாக்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். தரவுகளின்படி மதுபானங்கள் அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிறந்த ஏற்றுமதிகளில் ஒன்று. 2023ஆம் ஆண்டில் பிரான்ஸ் கிட்டத்தட்ட 27 மில்லியன் யூனிட் ஷாம்பெயின்களை அமெரிக்காவுக்கு அனுப்பியது என்று தொழில் வர்த்தக சங்கமான கொமிதே ஷாம்பெயின்கள் தெரிவித்துள்ளது. இது பிரிட்டனை விட அமெரிக்காவை பிரீமியம் பானத்தின் ஏற்றுமதிக்கான சிறந்த இடமாக மாற்றுகிறது. 300க்கும் மேற்பட்ட ஷாம்பெயின் தயாரிப்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கொமிதே ஷாம்பெயின் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவில் உள்ள எங்கள் தலைவர்களை இது தொடர்பாக பேசி நல்ல முடிவுக்கு வருவார்கள் என்று மட்டும் கருத்து தெரிவித்துள்ளது. ஐரிஷ் விஸ்கி அசோசியேஷன் வியாழக்கிழமை ஒரு அறிக்கையில் இறக்குமதி வரி வேலைகள், முதலீடுகள் மற்றும் வர்த்தகங்களை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது மற்றும் அதன் தொழில்துறைக்கு பேரழிவை ஏற்படுத்தும் சாத்தியம் உள்ளது. வர்த்தக போரில் வெற்றியாளர் யாரும் இல்லை, அமெரிக்கா தனது மிகப்பெரிய வர்த்தக பங்காளி என்று கூறியது. மிச்சிகன் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியரான ஜஸ்டின் வோல்ஃபர்ஸ் 200% இறக்குமதி வரி நடைமுறைக்கு வந்தால் உங்கள் மதுபான கடைகள் காலியாக இருக்கும் என்று அர்த்தம் என கூறினார். இது பிரெஞ்சு வைன் இறக்குமதியை 0க்கு உயர்த்தும் என்பது என் ஊகம் என்று தெரிவித்தார். பழிவாங்குவதில் உள்ள சிக்கல் என்னவென்றால் அது எளிதான வழி, ஆனால் முடிவே இல்லாமல் மேலும் மேலும் அதிக பழிவாங்கலை தூண்டுகிறது.
ட்ரம்ப் தனது இறக்குமதி வரி திட்டத்தை விரைவில் முடிக்கப் போவதில்லை என்று மிக தெளிவாக சைகை செய்துள்ளார். அமெரிக்க பங்குச் சந்தையிலிருந்து அழுத்தம் அதிகரித்து வரும் போதிலும் ட்ரம்ப் ஏப்ரல் 2ஆம் தேதி திட்டமிடப்பட்ட பரஸ்பர இறக்குமதி வரி உட்பட பெரிய அளவிலான கூடுதல் இறக்குமதி வரியை அறிவித்து அமெரிக்காவோடு வர்த்தகம் செய்யும் அனைத்து நாடுகளையும் அச்சுறுத்தியுள்ளார். இறக்குமதி வரியை எதிர்கொள்பவர்கள் அவர்கள் முன்னோக்கி நகர்ந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதிலடியை தூண்டலாம். ட்ரம்ப் தமது சமூக வலைதளத்தில் இன்று வியாழக்கிழமை சற்று முன் அமெரிக்காவுக்கு சுதந்திர வர்த்தகம் இல்லை, எங்களிடம் முட்டாள் வர்த்தகம் உள்ளது என்று எழுதினார். முழு உலகமும் நம்மை கிழித்தெடுக்கிறது என்று அலறினார். அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இன்று வியாழக்கிழமை சிஎன்பிசிக்கு கொடுத்த பேட்டியில் ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது எஃகு அலுமினியம் மற்றும் இறக்குமதி வரிக்கு வாய்ப்புள்ள வாகனங்கள் போன்ற மூலோபாய தொழில்களை குறிவைத்துள்ளது என்றார். எந்த ஒரு இறக்குமதி வரியையும் நீக்குவதற்கான முடிவு அமெரிக்க வர்த்தக பங்காளிகள் எடுக்கும் நடவடிக்கைகளை பொறுத்து உள்ளது என்று அவர் மேலும் கூறினார். இதற்கிடையில் எஃகு மற்றும் அலுமினியம் மீதான அமெரிக்க இறக்குமதி வரி குறித்து உலக வர்த்தக அமைப்பு WTO-உடன் கனடா ஆலோசனைக்கு நேரம் கோரியுள்ளது என்று WTO இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இறக்குமதி வரி வர்த்தக விதிகளை மீறுவதாக கனடா கூறுகிறது. பதட்டத்தை அதிகரிக்க வேண்டாம், அமைதி தேவை என்று அமெரிக்க மதுபான தொழில் கவுன்சில் அழைப்பு விடுத்துள்ளது. அமெரிக்க மதுபான தொழில் கவுன்சிலின் தலைமை நிர்வாக அதிகாரி கிறிஸ் ஸ்வோங்கர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் 1997ஆம் ஆண்டு முதல் பூஜ்ஜிய இறக்குமதி வரியை கொண்ட அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றிய மதுபான இறக்குமதி ஏற்றுமதி தொழில் நியாயமான மற்றும் பரஸ்பர வர்த்தகத்துக்கான முன்மாதிரி என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்த போது ட்ரம்பின் ஒவ்வொரு விதிமுறைகளிலும் அமெரிக்க மதுபான தயாரிப்பு தொழில் பழிவாங்கும் இறக்குமதி வரிக்கு இலக்காகிவிட்டது. அமெரிக்காவின் விஸ்கி உற்பத்தியின் பெரும் பகுதி ட்ரம்புக்கு வாக்களித்த கென்டகி மற்றும் டெனசி மாநிலங்களில் அமைந்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். செவ்வாய்க்கிழமை டொரண்டோவில் உள்ள ஒன்டாரியோ மதுபான கட்டுப்பாட்டு வாரிய கடையில் உள்ள அலமாரியிலிருந்து அமெரிக்க தயாரிப்பான ஜாக் டானியல் விஸ்கி முழுமையாக அகற்றப்பட்டது. கனடா மீதான ட்ரம்பின் இறக்குமதி வரிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பல கனேடிய சில்லறை விற்பனையாளர்கள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் அலமாரிகளில் இருந்து அகற்ற தொடங்கியுள்ளார்கள். கடந்த வாரம் அமெரிக்காவின் ஜாக் டேனியல் விஸ்கி தயாரிப்பாளரான பிரவுன்-ஃபோர்மான் தலைமை நிர்வாக அதிகாரி லாசன் வைட்டிங் இறக்குமதி வரியை எதிர்ப்பதாக கூறினார். ஆனால் கடைகளின் அலமாரிகளில் இருந்து அமெரிக்க மதுவை அகற்றும் ஒன்டாரியோவின் முடிவு இறக்குமதி வரியை விட அதிகம் காயப்படுத்தியது என்றார்.